அண்மை செய்தி. ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வந்த யுனிவர்சல் ஆம்னி பேருந்துக்குள் விஷப்பாம்பு நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். சென்னையை நோக்கி தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வருகிறது. அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து இன்று புறப்பட்டு ஈசிஆர் வழியாக பேருந்து ஒன்று, தனியார் பேருந்து வந்திருக்கிறது. அதிலே முழுவதும் பயணிகள் இருந்திருக்கிறார்கள். அதிகாலை நேரத்திலே அந்த பேருந்து பல கிலோமீட்டர் பயணித்து வரும்போது டிரைவர் எதேச்சியாக பிரேக் போட அவர் காலை அமுக்கும் போது அந்த இடத்தில் அங்கு ஒரு விஷப்பாம்பு இருப்பதை கண்டு அதிர்ச்சியாகி இருக்கிறார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் சாலையினுடைய ஓரமாக, அதாவது போக்குவரத்து நெரிசல், வண்டிகள் எதுவும் மோதாத இடமாக, பாதுகாப்பான இடமாக பார்த்து நிறுத்திவிட்டு உடனடியாக தன்னுடைய பேருந்தில் இருந்த பயணிகளை எல்லாம் பத்திரமாக கீழே இறங்க சொல்லி அவர்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்திருக்கின்றார். உடனடியாக அத்தனை பயணிகளும் கீழே இறக்கிவிட்டு தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். பேருந்துக்குள் ஒரு விஷப்பாம்பு ஒன்று, நீளமான பாம்பு அங்கும் இங்கும் உலவி கொண்டிருக்கிறது, அதை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அருகில் இருந்த துறைப்பாக்கம் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த அந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த தனியார் பேருந்தில் இருந்த அந்த பாம்பை லாவகமாக பிடித்து அவர்கள் ஒரு டப்பாவிலே போட்டு அதனை பாதுகாப்பான பகுதிக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். பயணிகள் பயணிக்கக்கூடிய பேருந்திலே இப்படி ஒரு விஷப்பாம்பு, கொம்பேரி மூக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷப்பாம்பு ஏறி இருந்தது பயணிகள் மத்தியிலே ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. சிறிது நேரம் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். பிறகு மேற்கொண்டு வேறு எந்த பாம்பும் இல்லை என்பதை தீயணைப்பு வீரர்கள் உறுதிப்படுத்திய பிறகு மீண்டும் பேருந்து இயங்க தொடங்கியது.